அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிராக தீர்ப்புகளை கூறியதாலேயே தனது நற்பெயரை களங்கப்படுத்தும் நோக்குடன் திட்டமிட்டு சதிவேலை நடந்திருப்பதாக செக்ஸ் புகாரில் சிக்கிய முன்னாள் நீதிபதி கங்குலி விளக்கமளித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உள்ளிட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.K. கங்குலி தன்னை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கடந்த மாதம் இளம் பெண் வக்கீல் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு கங்குலி விரும்பத்தகாத முறையில் பெண் வக்கீலிடம் நடந்து கொண்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக அறிக்கை அளித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவத்துக்கு கங்குலி அனுப்பியுள்ள கடிதத்தில் தன்னிடம் பணிபுரிந்த எந்த பெண் பயிற்சி வக்கீலிடமும் தான் விரும்பத்தகாத முறையில் நடக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அதிகாரம் படைத்தவர்களின் நலனுக்கு எதிராக சில குறிப்பிட்ட தீர்ப்புகளை கூறியதாகவும் அதனால் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலரது தூண்டுதலின் பேரில் சதித்திட்டம் அரங்கேற்றப்படுவதாகவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தன் தரப்பு நியாயத்தை நீதிபதிகள் குழு கேட்கவில்லை என்றும் விசாரணையின் போது தான் பிணை கைதி போல நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய கங்குலி பெண் வக்கீலின் வாக்குமூல நகலை தான் கேட்டபோது ரகசியம் என்று கூறி நீதிபதிகள் குழு தர மறுத்துவிட்டதாகவும் பிறகு அதே வாக்குமூலம் பத்திரிகைகளுக்கு வெளியிடப்பட்டதாகவும் கடிதத்தில் புகாராக தெரிவித்துள்ளார். தான் ஓய்வு பெற்றுவிட்டதையும் பெண் வக்கீலும் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றாததையும் சுட்டிக்காட்டியுள்ள கங்குலி நீதிபதிகள் விசாரணை குழு அமைக்கப்பட்டது ஏன் என்றும் கேள்வி விடுத்துள்ளார். கங்குலி தற்போது வகித்து வரும் மேற்கு வங்க மனித உரிமை கமிஷன் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் வலியுறுத்திய போதும் கங்குலி மறுத்து வருவதால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பணிகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.